கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சிலர் ஆக்கிரமித்துள்ள சுடுகாட்டு நிலத்தை மீட்டு தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். மங்கலம்பேட்டை பகுதியில் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்படும் 2 ஏக்கர் சுடுகாட்டு நிலத்தை சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கடந்த 2022ஆம் ஆண்டு பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் சம்சாத் பேகம் என்பவர் தீர்மானம் நிறைவேற்றியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் கிராம மக்கள் உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை அடுத்த நீடூர் பகுதிகளில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் பாசன வாய்க்கால்களில் கொட்டிச் செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய மதகு பாசன வாய்க்காலில் குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நோய்கள் பரவ காரணமாக உள்ள குப்பைகளை அகற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரயில்வே கேட்டுக்கு அருகில் வாய்க்காலில் ஊராட்சி நிர்வாகமே தங்களுடைய டிராக்டரில் குப்பை குளங்களை அள்ளி கொட்டுவது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பல முறை எடுத்து சொல்லியும் நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வாய்க்கால் முழுவதும் குப்பையை கொட்டுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே இப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதேபோல் எந்த ஊராட்சியாக இருந்தாலும் சுகாதார சீர்கேட்டுக்கு அவர்களே பங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அதிக மின் கட்டணம் வந்துள்ளது குறித்து கேட்டால் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியத்துடன் பதிலளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேது ரத்தினபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ரஃபிக் என்பவர் தனது வீட்டிற்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை 1000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் இந்த மாதம் 4000 ரூபாய் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்திருக்கின்றனர். மேலும் தங்களது வீட்டின் மின் இணைப்பில் சில மின் இணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளதாக முகமது ரஃபிக் குற்றம் சாட்டினார். யாரோ பயன்படுத்திய மின்சாரத்திற்கு தான் பணம் கட்டி வருவதாகவும் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த குளறுபடிகள் நடப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார்.